அவர்கள் மிகச் சுருக்கமாக பேச்சை முடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக நான் என்னுடைய பேச்சை சற்று சுருக்கமாக்கி அவருடைய நீண்ட உரையை எதிர்பார்க்கின்றேன். நீண்ட உரை நாட்டுக்கென்று எத்தனை தேவைப்படுகிறது. ஏனென்றால் நெடுங்காலமாக மூண்டு போயிருக்கின்ற கேடுபாடுகளை நீக்குவதற்கு நீண்ட உரையும் தேவை, அடிக்கடி உரைகளும் தேவை, தொடர்ந்து உரைகளும் தேவை. அன்றைக்கு கொள்கை அளவிலே ஒப்புக்கொள்வதற்கே பெரிய தகராறுகள் இருந்த காலத்தில் இவர் அந்த தீர்மானத்தை கொண்டு போனார். இத்தனைக்கும் ராஜாஜியினுடைய உச்ச நண்பராக இன்றைக்கு இருந்தார். காலஞ்சென்ற சீனிவாச ஐயங்கார் அவர்கள் இவர் காங்கிரஸை விட்டு வெளியேறினார் என்று சொன்னதற்கு பிறகும் கூட அவர் தலைமையிலே போடப்பட்ட காங்கிரஸ் நிர்வாக கமிட்டியிலே நான் நிச்சய நாயக்கரை போடுவேன், அவர் கொஞ்ச நாள்ல வந்து வருவார் என்று சொல்லி இவர் காங்கிரஸை எதிர்த்து பேசும்போது கூட காங்கிரஸ் நிர்வாக கமிட்டி மெம்பராக அவர் புதிதாக அவரை நியமனம் செய்தார். நண்பர்களாக இருந்தாலும் கூட இவர் ஒரு கோரிக்கைக்காக என்ன படிப்பெல்லாம் ஒரு சமுதாயமாக இருக்கிறது, உத்தியோகமெல்லாம் ஒரே சமுதாயமாக இருக்கிறது, அதற்கு மேல் உத்தியோகமும் வரவில்லை, படிப்பும் வரவில்லை, வசதிகளும் வரவில்லை என்றால் என்ன பொருள்? ஆக மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உத்தியோக சலுகைக்கும் படிப்பு சலுகைக்கும் சில ஏற்பாடுகளை செய்து சில உத்தரவாதங்களை கொடுத்தால்தான் முன்னேற்றம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் என்று வகுப்பாரி சொன்னதை அவர் வலியுறுத்தி தீர்மானம் போட்டார். அதை காங்கிரஸ் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியிலே வந்தார். வெளியிலே வந்து இதை பற்றி பேச ஆரம்பித்தார். தம்பி வா, தலைமை ஏற்கவா. என்கின்ற உதவி நிறுவனம் இப்பொழுது உலகத்தை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டு உலகத்திலே பல பகுதிகளை அச்சுறுத்திக் கொண்டு குறிப்பாக இந்தியாவின் தமிழகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற எய்ட்ஸ் நோயை போக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்து அதற்காக அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களெல்லாம் ஒரு அமைப்பை அமைத்து அதன் மூலமாக பெரும் நிதியை திரட்டி அதனை கொண்டு இந்த நோயை நீக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அண்மை காலத்திலே தந்தை பெரியாராலே, அறிஞர் அண்ணாவாலே, வேறு பல பெரும் தலைவர்களாலே ஒரு சிறந்த பக்குவம் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த அடிப்படை யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற அந்த அடிப்படை தமிழகத்திலே பிறந்த பொன்மொழியாக இருந்தாலும் கூட அந்த பொன்மொழி ஒரு வகையிலே சர்விங்கராலே நடைமுறைப்படுத்தப்பட்டது. சர்விங்கர் ஒரு ஊரிலே பிறந்தாரை தவிர அந்த ஊருக்கு சொந்தம் கொண்டாடவில்லை. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தாலும் கூட அந்த உறவை அவர் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, அதை விரும்பவில்லை. எல்லாம் துறந்தார், யாதும் ஊரை என்று நடந்தார். எல்லா மக்களும் தன்னுடைய உறவினர் என்று கருதக்கூடிய அளவுக்கு எல்லோரிடத்திலே அன்பு செலுத்தினார். எனவே சர்விங்கர் ஒரு வகையில் உயர்ந்த பண்பாட்டினுடைய சின்னமாக, துறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, புரட்சிகரமான கருத்தை இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்து சொன்னவராக, மத வேற்றுமைக்கிடையிலே ஒரு பொது நோக்கு உருவாவதற்காக இறைவன் ஒருவன்தான் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னவராக, இன்னும் சொல்ல போனால் அவருடைய கருத்திலே ஒன்று நான் எண்ணி பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஜாதியை மறுத்து சொல்லுகிற போது மெய்யுறுப்புக்கள் ஒத்தன மாந்தருக்கு எனில் உயர்ந்தோன் தாழ்ந்தோன் பக்தன் நாத்திகன் எனும் பொய் பாடல்கள் வந்ததெங்கே சர்விங்கர். சர்விங்கருடைய கருத்துல அவர் ஆத்திக உணர்வு பெற்றவராக நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தாலும் கூட அவர் நாத்திகத்தை கூட ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு, நாத்திகமாக இருந்தாலும் சரி ஆத்திகமாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதங்கள் எதை சொன்னாலும் சரி எல்லோரும் ஒன்று என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னவராக விளங்குகிறார். எனவே அப்படிப்பட்ட கவிஞர், அவருடைய கவிதைகள் எல்லாம் 3 அடியாக இருக்கின்றன. இந்த 3 வரி திரிபதி என்று அந்த மொழியிலே வழங்கப்படுகிறது. வந்த கூட்டம் சிந்து முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ் சாதி பல ஜாதி ஆனவே, அதனால் பலவீனமானதே. கண்டுவிட்டு கொண்டு கொடுத்த இனம் ஒன்று கொடுக்க வந்த கூட்டம் சிந்து முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ் ஜாதி பல ஜாதி ஆனதே, அதனால் பலவீனமானதே. சூழ்ச்சி வென்றது, சூடு வலித்தது, இதை வீழ்ச்சி இல்லை என வீரர்கள் பாடினர், வெறிகுண்டு ஆடினர். அறிவார் கல்வியில் அரசு படைகளில் பதிக்கு இடமெல்லாம் தன்மதே என்று
உனக்கீழே தனது வாழ்வினை பறித்த ஓர்வினுள் மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோ அன்று நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நாளும் வென்றது ஓடும் தொலைந்தது ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இட ஒதுக்கியது என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம் தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது தேன கிடைக்காத தெல்லமுதாய் தேமதர கீத இசையாய் தேன்பாகவும் தெளிவாகவும் இருந்ததொரு தவித்தார சோய்ந்திருந்தாய் திக்கற்ற மக்களுக்கு திசை காட்ட வில ஒளியாய் வாய்ப்பித்த நற்பெயர் வாராது வந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம் பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம் வந்ததை தொலைப்போமா வஞ்சிக வளர்களில் வீழ்வோமா வென்றதை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமைகளை எழுதி பேசி நயமான வென்றை கலக்கின்றார் வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமைகளை எழுதி பேசி நயமான நெஞ்சை கலக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ என பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானான் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா கங்கையைப் போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவன் தாய் பெற்ற பிள்ளைகளே வள்ளுவன் யார் கப்பல் யார் இளங்கோவலிகள் ஒட்டக்கூட்ட இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள் ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் 43 ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன 43 ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன கிழித்து தைத்ததுதான் என்ன 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 எதற்காக திறமை அது தேவையாயிருந்தது என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகனவன் வித்தை கற்க இந்த சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை எதற்காக திறமை அது தேவையா என்று நாம் என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகனவன் வித்தை கற்க இந்த சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை அவன் வில்லில் விஜயனையும் வெல்வார் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றதென்ன நியாயம் தவம் செய்தான் சம்பூர்வ சூத்திரம் தவம் செய்தான் சம்பூர்வ சூத்திரம் தகுதி அவனுக்கு ஏறியற சீறி அவன் தலைவெட்டி சாய்த்த கதை ராமபுரான் வரலாறோ கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன்